என்னது குழந்தை நல்லா இருக்கா அப்படின்னு இந்த சாவித்திரி வாயை புழக்குது. அதானே நீங்க இன்னைக்கு மத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சிருக்கீங்க அப்படின்னு அப்பத்தை தட்டி விட்டுறாங்க. குழந்தை அப்ப நல்லா இருக்குல்ல, நல்ல வேலை தமிழே, உன் குழந்தைக்கு எதுவும் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஈஸ்வரி அந்தர் பெல்ட்டி அடிச்சிருது. அப்புறம் பார்த்தா மோகனா சொல்றாங்க, சரி சரி தமிழ்ச்செல்வி, நீ இங்க இருந்து கஷ்டப்படுறதுக்கு நீ அங்க வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சொல்றாங்க. தமிழ் சொல்றாங்க, அத்தை நான் இங்கே இருந்துக்கிறேன், அம்மா இருக்காங்கல்ல நான் பாத்துக்கிறேன், ஏதாவது நான் மலரக்காவை நான் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லிடுறாங்க. சரி தமிழே, எல்லாம் இனிமே ஓ விருப்பம்தான் அப்படின்னு மோகனாவும் சொல்றாங்க. அப்புறம் பார்த்தா என்ன தமிழே நான் உன் கூட இருந்துடவா அப்படின்னு வசந்தி கேக்குறாங்க. உடனே அப்பத்தான் சொல்றாங்க, அடியே நீ உன் குடும்பத்தை போய் பாரடி, அங்க செல்லப்பாண்டி வயசான ஒருத்தி இருக்கா, அது மட்டும் இல்லாம உனக்கு 2வது மக ஒருத்தி இருக்காள, அவ வேலை வெட்டிக்கலாம் பார்க்கணும் போகணும், நீ அத போய் பாரு. இங்கே வந்து கிடந்தேன்னா அந்த குடும்பத்தை யாரு பார்த்தா, உன் பிள்ளைய நாங்க பாத்துக்கிறோம், இன்னைக்கு நைட்டு மட்டும் நீ இரு, நாளைக்கு நீ அவங்க வீட்டுக்கு போயிரு அப்படின்னு அப்பத்தா சொல்றாங்க. சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கிட்ட வசந்தி சொல்லவும் உடனே தமிழ் சொல்றாங்க, அப்பத்தா நான் பாத்ரூமுக்குலாம் போகணும் என்ன பண்றது அப்படின்னு கேட்கவும் இங்கிட்டு அப்பத்தா சொல்றாங்க, மலர் இருக்கா, உன் கட்டின புருஷே இந்த அணிக்கிறானே சேது அவன் இருக்கான்ல, அப்புறம் எதுக்கு உனக்கு பயம் அப்படின்னு அப்பத்தாவும் கேக்குறாங்க. சேது எதுவுமே சொல்லலாம், அமைதியா நிக்கிறாரு. இங்க பார்த்தா இந்த ஈஸ்வரி வயிறு இப்படியே இவ புள்ள செத்து போயிருந்து பார்த்தா இவ என்னடானா புள்ளைய நல்லபடியா வீட்டுக்கு கொண்டு வந்துட்டா, என்ன இது இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியும் நம்ம சாவித்திரியும் பொறுமிக்கிட்டு இருக்குங்க. அப்புறம் பார்த்தா சாவித்திரி சொல்லுது, மதனி இவ நடக்க முடியாததுக்கு அதுக்கும் நம்ம சேது வந்து அவளை நல்லா பாத்துக்கிற போறான், திரும்பவும் 2 பேரும் ஒண்ணு சேர போறாங்க, நம்ம நினைச்சதெல்லாம் ஒண்ணுமில்லாம போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாவித்திரி சொல்லிக்கிட்டு இருக்கு. மதனி அதை மட்டும் நடக்க விட்டுறக்கூடாது, இவ வீல் சேர்ல இருக்கா, இந்த வீல் சேர்ல இருக்கும் போதே இவ குழந்தைய நம்ம ஒண்ணுமில்லாம பண்ணிடணும், இவ நடந்தா தானே நமக்கு பிரச்சனை, இவ வீல் சேர்ல இருக்கும் போது சேரோட இவளை தள்ளி விட்டுட்டா திரும்பவும் ஏற்கனவே புள்ளைய இருபட்சமா உயிரை காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருக்கா, இப்போ திரும்பவும் நம்ம தள்ளி விட்டுட்டோம் அப்படின்னா அவ குழந்தை இந்த திரும்பவும் உயிர் பிழைக்கவே வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லிட்டு 2 பேசிக்கிட்டு இருக்குங்க. சரி மதனி நம்ம நாளைக்கு பாத்துக்கிருவோம், சேது வாரான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கலைஞ்சு போயிருதுங்க. அப்புறம் பார்த்தா அங்க வசந்தி வந்து தமிழுக்காக சுடுதண்ணியெல்லாம் வச்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இங்க அப்பத்தா வந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க, எப்படியாவது இந்த வசந்தியை கடத்தி விட்டுறணும், சேதுவே தமிழ்ச்செல்வியை பாக்குற மாதிரி இருந்தா தான் 2 பேரும் ஒண்ணு சேருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா வந்து நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தா இங்கிட்ட நைட் ஆயிருது, எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு சேதுவோட அம்மா மீனாட்சி ஈஸ்வரி கனவுல வர்றாங்க. ஈஸ்வரி கனவுல வந்து ஈஸ்வரிய பலர்னு அறையிறாங்க. அடியே உங்களுக்கெல்லாம் எவ்வளவு திமிரு இருந்தா இந்த வீட்டு வாரிசு அழிக்க நினைச்சிருப்பீங்க, உங்களெல்லாம் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரிய பலர்னு அறையிறாங்க. நம்ம சேதுவோட அம்மா ஈஸ்வரி வந்து பேயடி வாங்கின பயத்துல அப்படியே மிரண்டு போய் நிக்குது. ஐயோ தமிழ்ச்செல்வியோட பிள்ளைக்கு எந்த ஆபத்தும் வராது, என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி நைட்ல கதறி துடிக்குது. இதை கேட்டுட்டு சித்ரா வந்து அம்மா என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா ஈஸ்வரி எழுப்புது. அடியே நம்ம சேதுவோட அம்மா மீனாட்சி என் கனவுல வந்து என்னை அடிச்சு போட்டாங்கடி, தமிழ்ச்செல்விக்கு ஏதாவது துரோகம் நினைச்ச உன்னை உசுரோட வச்சிருக்க மாட்டேன்னு மிரட்டுறாங்கடி அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி அரண்டு போய் நிக்குது. இன்னொரு பக்கம் இந்த சாவித்திரிக்கும் அதே கதிதான். சாவித்திரி கனவுலையும் சேதுவோட அம்மா வந்து சாவித்திரிய வெளுத்தெடுத்துட்டாங்க, 2ம் மிரண்டு போய் நிக்குதுங்க. ஐயோ ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாவித்திரியும் நடுராத்திரியில எந்திரிச்சு உட்காந்துருக்கு. இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.